அண்ணங்களா ஒரு சின்ன கண்டிஷன். எவன் என் மேல முதல்ல கை வைக்கிறானோ அவனை எப்படி அடிப்பேன்னா, அவன் சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே கக்குற மாதிரி அடிப்பேன். நாயை அடிக்கிற மாதிரி அடிப்பேன். விரட்டி விரட்டி அடிப்பேன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே நோட்டுக்களை நீட்டினா நோட்டங்களை காட்டினா ரூட்டு நாம் மாறாதவன். மாலைகளை சூட்டினா ஆசைகளை மூட்டினா ராங்கா நாம் போகாதவன். மிஸ்டர் ரைட்டு ரொம்ப கரெக்ட். என் பேரு மிஸ்டர் ரைட்டு, என் பேச்சு ரொம்ப கரெக்ட். இருப்பேன் ஒரு லட்சியமா, முடிப்பேன் அதை கச்சிதமா. புடிச்சா நான் முடும்பாட்டம் புடிப்பேண்டா. எனக்கு ஆஹா எனக்கு ஐச வைக்கிறவ ஜால்ரா தட்டுறவ ஆச்சா பலிக்காதே. நானா சிக்கிறவ தானா நிக்கிறவ வேண்டாம் இழிக்காதே. மச்சா 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 அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சராயிடலாம். எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சிஎம் ஆயிடணும் பெருசு. ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன் ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும்.